இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தேனி அருகே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இன்று காலை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இது தொடர்பாக பேசியிருந்தார். மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்கு 10 நாட்களில் முடிவெடுக்க வேண்டும், இல்லை என்றால் இணைப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒன்றாக இணைந்து அதற்காக முயற்சி செய்வோம் என்று பேசியிருந்தார். தமிழக அரசியல் களத்தில் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ஒன்றிணைய வேண்டும் என்று பெண்கள் முழக்கமிட்டு அவரது வாகனத்தை முற்றுகையிடுகிறார்கள். தேனி அருகே அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். ஒன்றிணைய வேண்டும் என்று அவர்கள் முழக்கம் எழுப்பி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, ஏற்கனவே இன்றைக்கு காலையில தேனியில இருந்த ஒரு கூட்டத்தையும் ரத்து செய்திருந்தார் பழனிசாமி. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருந்தது? தற்போது அவருடைய வாகனம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. என்ன களசூழல்? தற்பொழுது கம்பம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தனது பிரச்சார வாகனத்தில் கம்பம் நகருக்குள் நுழையும் பொழுது தற்பொழுது அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற வாசகத்தோடு அடங்கிய பேனருடன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய கிராமத்து பெண்கள் மற்றும் சில கட்சியினர் சேர்ந்து தற்பொழுது அந்த பிரச்சாரம் வரும்பொழுது வாகனத்தை வந்துட்டு மறித்து உடனடியாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டார்கள். இந்த நிலையில் வாகனத்தில் வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்து அருந்து போனால் இந்த நிலையில் பெண்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை நகர விடாமல் அந்த சாலையின் நடுவே வாகனத்தை மறித்து முற்றையிட முயற்சிக்கும் பொழுது வாகனம் நிறுத்தாமல் ஹாரன் எடுத்துக் கொண்டே அவர்களை வழிக்கு செல்ல முயற்சிக்கும் பொழுது உடன் வந்த பாதுகாப்பு படையினர் இருக்கக்கூடிய பெண்களை அப்புறப்படுத்த முயற்சித்தார்கள். அப்பொழுது வாகனம் கிளம்பும் பொழுது பெண்கள் தடுமாறி சாலையில் வந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது கம்பம் நகருக்குள் இந்த பெண்களை அந்த முற்றுகையை தாண்டி தற்போது எடப்பாடி அவர்களுடைய பிரச்சார வாகனம் கம்பம் நகருக்குள் தற்போது சென்றிருக்கிறது. இந்த இதில் அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தற்போது ஒரு கோஷம் எழுப்பி சூழல் காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் சூழல் இருக்கும் பொழுது கம்பம் தொகுதியை பிரச்சாரம் முடித்த பிறகு அடுத்த பாயிண்டாக போடி செல்ல இருக்கிறார். அது போடி ஓபிஎஸ் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியாகவும் அங்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பெரியகுளத்தில் இருந்து ஓபிஎஸ் தற்பொழுது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு தற்போது சென்றிருக்கிறார். பிரசன்னா, நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது தேனி அருகே அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டு பெண்கள் கோஷமிட்டு இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சொந்த மாவட்டமான தேனிக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அங்கு அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும்
திட்டம் இருந்தது. இந்நிலையில் அங்கு அவருடைய வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அதிமுக மீண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இன்று காலையில் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இதே கருத்தினை முன்வைத்திருந்தார். 10 நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருக்கிறார். அதற்குள் ஒன்றிணைப்பு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும், இல்லையேல் ஒன்றிணைப்பு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை சேர்த்து நாங்கள் அதற்காக முயற்சி செய்வோம் என்று அவர் பேசியிருப்பது தமிழக தற்போதைய அரசியல் சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தேனிக்கு சென்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டு அதே கோஷத்தை எழுப்பி ஒன்றிணைய வேண்டும் அதிமுக என்ற கோஷத்தை எழுப்பி அங்கே பெண்கள் அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டு இருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, நமக்கு தெரியும் ஓபிஎஸ் அவர்கள் நன்கு செல்வாக்கு பெற்ற ஒரு இடம் தேனி என்பது அவருடைய சொந்த மாவட்டம் வேறு. இந்த வகையில இன்றைக்கு அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திட்டம் அவர்கள் திட்டமிட்டது போல நடைபெறுகிறதா? தற்போது இவ்வளவு மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்களே, காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அதாவது திட்டமிட்டபடி இன்றைய நாள் முழுமையாக நடைபெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் காலை தேனி இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய விவசாய சங்கத்தினர், அதே போல் வணிக சங்கத்தினர், அதே போல் வியாபார சங்கத்தினர், குறிப்பாக இந்த தேனி மாவட்டத்திற்குரிய முக்கிய விஐபிகளை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த அவர் திட்டமிட்டிருந்த சூழலில் காலை அதிமுகவுடைய முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் பிரதேசங்கள் ஒன்றிணை வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்ததை அடுத்து அந்த கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இது இன்றைய நாளுடைய மிகப்பெரிய ஒரு அந்த காலை நடைபெறும் திட்டமே முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது தேர்தலை சந்திப்பார் என எதிர்பார்த்த நிலையில் அதுவும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் பலரும் இது சம்பந்தமாக எந்த கருத்தும் கூறாத நிலையில் இன்று தற்பொழுது கம்பம் அந்த தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக உள்ளே வரும்பொழுது அந்த கம்பத்துடைய நுழைவாயிலேயே பெண்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அதிமுக மீண்டும் ஒன்றிணை வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட முயன்ற சம்பவம் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் இந்த கம்பம் பிரச்சாரத்தை முடித்த பிறகு அடுத்து ஓபிஎஸ் அவருடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான போடி தொகுதிக்கு எடப்பாடி பிரச்சாரம் செல்ல தற்போது இந்த கம்பத்துடைய பிரச்சாரம் முடிந்த பிறகு நிறைய அங்கேதான் செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் தற்போது தன்னுடைய பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த போடி சட்டமன்ற தொகுதிக்கு தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் அந்த எடப்பாடி பிரச்சாரம் செய்த அதே நேரத்தில் ஓபிஎஸும் தற்போது போடியில் தற்போது இருக்கிறார். இதனால் அங்கே கூடுதல் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இந்த கம்பம் பகுதி கம்பம் நகர பகுதியிலுமே போலீஸோடைய பாதுகாப்பு பலமாக இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தபடியாக போடிக்கு செல்லக்கூடிய சூழலில் ஓபிஎஸும் அங்கே இருக்கிறார், இபிஎஸும் அங்கே இருக்கிறார் என்கிற சொல்ல வரும் பொழுது காவல்துறையினர் பலத்த ஒரு பாதுகாப்பானது அங்கே ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போடியோட சட்டமன்ற அந்த பகுதியில் எடப்பாடி பிரச்சாரத்தை முடித்த பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த ஊரான பெரிய குளத்தில் அவருடைய பிரச்சாரம் இறுதிக்கட்டமாக நிறைவு செய்ய இருக்கிறது. அங்கேயும் தற்பொழுது பொதுமக்கள் அதிக பேர் ஆர்வமா இருக்கிறார்கள். அதே போல் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முழுமையாக போடி சட்டமன்ற தொகுதியிலும் ஓபிஎஸ் உடைய சொந்த ஊரிலும் தற்பொழுது குவிந்தவனமே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் தற்பொழுது குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் முடியுமா அல்லதற்குள் அதுக்கு சீக்கிரமே முடித்து விடுவாரா அல்லது செங்கோட்டையன் அவர் பேசுறதுக்கு பதில் கொடுப்பாரா என்கிறது பிரச்சாரத்தில் அவர் பேசும்போதுதான் தெரிய வரும்.
தென் மாவட்டங்களில் பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் இருக்கும் நிலையில் அவரது வாகனம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஓபிஎஸ்ஸின் சொந்த மாவட்டமான தேனிக்கு தற்போது அவர் சென்றிருக்கிறார். அங்கே ஒன்றிணைய வேண்டும் அதிமுக என்று வலியுறுத்தி பெண்கள் அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்பாக இபிஎஸ்ஸின் வருகையை எதிர்த்து அங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைக்கு காலை செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதன் தாக்கம் இது என்றும் கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் தற்போது தேனிக்கு சென்றிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் முற்றுகையிடப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமானதொரு அண்மை செய்தியை பார்த்தோம். தொடரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.